லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நாம் பார்க்குற வசனம் என்ன அப்படின்னா, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 13. அதில் பின்பகுதியில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, அதில் சொல்லப்பட்டிருக்கு, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தரை இனி காண்பதில்லை. என்ன அப்படின்னா, எகிப்து ஜனங்கள் 400 வருடங்களுக்கு மேலாக எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. அப்படி அந்த அடிமைப்பட்ட அந்த ஜனங்களை கர்த்தர் விடுவித்து கொண்டு வருகிற பொழுது, அவங்களுக்கு பின்னே வரக்கூடிய அந்த பார்வோன் படைகளை தேவன் முறியடிக்கும்படியாக இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பதாக காணப்பட்ட அந்த செங்கடலை இரண்டாக பிரிக்கும்படியாக நடந்த ஒரு சம்பவம் தான். செங்கடல் நிற்கிது, அதுக்கு முன்னாடி போக முடியல. ஆனால் ஒரு பக்கம் ஜனங்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் மோசையிட்ட போய் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா, தேவன் மோசையோடு பேசின ஒரு காரியம், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தரை இனி காண மாட்டீர்கள். இதுபோல் நமக்கு விரோதமாக எத்தனையோ துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், செங்கடல் போல எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவர். நமக்கு விரோதமாக எவ்வளவோ பாடுகள் இருக்கு, இந்த அடிமைத்தன நுகம் மாறாதா, இந்த உபத்திரவம் மாறாதா, எத்தனை காலத்துக்கு இத்தனை இந்த உபத்திரவம், இந்த வியாதி, இந்த பாடு, கடன் பிரச்சனை, கண்ணீர் நினைக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாக உங்களை விடுவிக்க வல்லவர். ஏன்னா இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி காணப்போவதில்லை. எத்தனையோ கோர்ட்டு, எத்தனையோ வழக்குகள், எத்தனையோ எதிர்ப்பான அனுபவங்கள், ஆனாலும் கூட கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவர். எகிப்திய ஜனங்களை விடுவித்த கர்த்தர், எகிப்திலிருந்து ஜனங்களை புறப்பட்டு வர பண்ணின கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ள ஒரு மகிமையின் பாதையில் நடத்தினார். அதுபோல நம்மை நடத்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.